அந்த நம்பிக்கை, டிக்கெட் புக் பண்ணிட்டோமா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, உங்கள் பிள்ளை சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன செய்யுது உங்களை அப்படின்னா, அந்த வருகைக்கு ஆயத்தமாக்குது. நீங்கள் துக்கமாக ஒரு இடத்துல உட்காந்து இல்லை, வரப்போகிற பிள்ளைக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணுவீங்க, ஆயத்தப்படுத்துவீங்க. இதுதான் துக்கமாக இருக்கிற காத்திருப்புக்கும் ஆமேன் கிரியை செய்கிற எதிர்பார்ப்புக்கும் வித்தியாசம். வெரி டிஃப்ரெண்ட். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறதும் எதிர்பார்த்துருக்கிறதும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கையில் பிடிச்சிருக்கிறீங்க. நீ கடன் வாங்குறவரா இல்லாமல் கடன் கொடுக்குறவராய் மாறுவேன். உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒருவேளை துக்கமாக எதிர்பார்த்து சோர்வாக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா, இல்லை நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தத்தோடு எதிர்பார்த்துருப்பேன். ஆமே. காத்திருக்கிறதுன்றது சம்டைம்ஸ் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் எதிர்பார்க்குறது வேதனையாகவே இருக்காது, நிச்சயம் வேதனையாக இருக்காது. எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் ஆவாங்க ஆசீர்வாதத்துக்கு. காத்திருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்காந்து சோகமாக இருப்பாங்க. ஆனால் எதிர்பார்க்குறவங்க சோகமாக இருக்க மாட்டாங்க, சந்தோஷமாக வரப்போகுதுன்ற ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க.